ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இலா ஃபோட்டோகிராஃபி. நம்ம இன்றைக்கி சிவன்மலைக்கு மாலை போடுறதுக்காக சிவன்மலை முருகருக்கு மாலை போடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்திருக்கோம். போன வருஷம் 2வது வருஷம், இந்த வருஷம் 3வது வருஷம். நம்ம தீபக்கார் தான் ஃபஸ்ட் டைம் மாலை போடுறதுக்கு ஆரம்பித்தோம். இப்போ தொடர்ந்து 3வது வருஷமாக வந்து மாலை போடுறதுக்கு வந்திருக்கோம். நம்ம தான் இந்த சிவன்மலை காடுக்குள்ளே ஃபஸ்ட்டு மாலை போடுறது நாம தான். ஏன்னா எல்லோரும் புதன்கிழமை தான் போடுறாங்க. புதன்கிழமை போடலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறான். உடனே மாலை போடணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ நம்ம இப்போ இருக்கிற இடம் நம்ம செங்குளம் முருகர் கோயிலுங்க, செந்தில் ஆண்டவர் கோயில். போன வருஷம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் பாருங்க இது போல் ஜம்முன்னு போட்டுருக்குது. அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு நல்ல வீரமாத்தி அம்மன் கோயில். நல்லா மழை பெஞ்சு இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பூசாரி குளிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க, வந்துட்டு மாலை போட வேண்டியதான். பேசாமல் நம்ம புதன்கிழமையே மாலை விட்டுக்கலாமா? எல்லாரும் புதன்கிழமை தான் மாலை போடுறாங்க. எல்லாரும் புதன்கிழமை போடுறாங்க, நம்மளும் புதன்கிழமை போட்டுக்கலாமே. அரகரா 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 அரோகரா அப்படி வச்சு அரகரா 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 அரோகரா. ஓகேங்க, வெற்றிகரமாக மாலை போட்டாச்சு முருகருக்கு. நம்மளும் முருகராக மாறியாச்சு. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒழுக்கமாக நடந்துக்கணும், புரிஞ்சுங்களா? நம்மளோட தலைவர் தான் பயங்கரமாக பக்தியாக இருப்பார். ஓகேங்க, வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மாலை போட்டு நேர் நம்ம கடைக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறோங்க. தீபக் கொண்டுருக்கான். நீ குடியரசு தினம் கொடியேற்றக்கு போகலை. ஏன் தீபக் கொடியேற்றக்கு போகல? நான் தான் கொண்டு போய் உள்ள. ஆக்சுவலாக மாலை போட்டு திரும்ப வந்து இனிமேல் தான் சாப்பிட்ணும். இன்னும் சாப்பிடவே இல்லை. 8:52 ஆச்சு. இதுக்கு மேலே சாப்பிட்டு கிளம்புறது சாத்தியம் இல்லை. அதனால் வேண்டாம், நாளைக்கு போய் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்தது சைவ உணவோட ஒரு பிடிக்கலாம். மாலை போட்டோம்னா அந்த சாப்பாடோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அந்த மாலை போடுற டைமில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய உணவு அமிர்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இனி விரதம் வேறு, மதிய விரதம். அப்புறம் அதே மாதிரி ஈவினிங்க்கு மேலே 6 மணிக்கு மேலே சாப்பாடு. இந்த 2 வேளை உணவுகள் சூப்பராக இருக்குது. செம கட்டலாம். இதுக்கு பேர் விரதமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நார்மலாகவே நான் மதியம் சாப்பிட மாட்டேன். இப்போ எப்பவும் போல் இது மாலைக்கு போட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேளை நான் காலையில் டைமுக்கு இது கட் பண்ண வேணால் விரதம்னு சொல்லலாம்.
ஆனால் 2 வேலை கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனா கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா மற்ற வேலைகள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றதுனால ஒரு வேலை மட்டும் மதியம் மட்டும் எப்பவும் போல் கட். ஓகே, நம்ம அடுத்து உணவில் செஞ்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். சைவ உணவு. உணவு எப்படி இருக்குது? டேஸ்டே பண்ணலையா? எனக்கு நல்லா இருக்குதுப்பா. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ திரும்ப ஈரோடு வரைக்கும் போக வேண்டிய வேலை. ஆல்பம் அது போக ஃப்ரேம் ஒர்க்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஈரோடு வரைக்கும் கிளம்பலாம். நம்ம ஈரோடு ரீச் பண்ணிட்டோம். ஃப்ரேம் வாங்குறதுக்கு போகணும். நம்மளுக்கு ஃப்ரேமுக்கு ஃபோட்டோ ரெடி பண்ணியாச்சு, அட்டையில் ஒட்டியாச்சு. அடுத்தது ஃப்ரேம் போட்டால் சரி. ஓகேங்க, நம்ம கடைக்கு பார்த்தா ஈரோட்டிலேருந்து வந்தால் ஒரு 2 ஃப்ரேம் மட்டும் டெலிவரி பண்ணணும். அதை மட்டும் நேரடியாக போய் டெலிவரி பண்ணிட்டு வரலாம். வந்துட்டு அடுத்து நம்ம போக போகிறோம் டீ ஷாப். வேற எங்கே போக முடியும்? அங்கே தான் போக முடியும். மாலை போட்டு இந்த 2 ஃப்ரேம் மட்டும் கொடுக்கணும். கொடுத்து வந்துடலாம். நம்ம பனங்கிழங்கு வேகிச்சு வச்சுருக்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம போயிட்டு பனங்கிழங்கு எடுத்துடலாம். பனங்கிழங்குலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர். கிடைக்கும் போதே சாப்பிட்டுக்க வேண்டியதான். நல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அதோட ரேட்டு விலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு இருக்குது. அதனால் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக கிடைக்கிறதுனால நம்மளுக்கு அதை பற்றின அருமை தெரியறதில்ல. சரி, ஓகே, நம்ம அப்படியே போயிட்டு பனங்கிழங்கு வாங்கிட்டு ஃப்ரேம் டெலிவரி பண்ணிட்டு வரலாம். அம்மா கொடுத்து விட்டுட்டாங்க. நான் கொண்டு வந்துட்டு அப்படியே டைரெக்டாக கடைக்கே கொண்டு வந்துட்டேன். தம்பி கேட்பான், தம்பி சாப்பிடு அப்படின்னு இந்த கவரில் தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால சரி எடுத்துடலாம் அப்படின்னு போட்டு திரும்ப நம்ம எடுத்தோம். ஓகே, பனங்கிழங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுகரோடைய இதைவே அப்படியே கட்டுப்படுத்தி வைக்குங்க. சுகர்லாம் இருந்துச்சுன்னா பனங்கிழங்கு சாப்பிட்லாம். கிழங்கு ஐட்டமே எதுவுமே சாப்பிடக்கூடாதும்பாங்க. ஆனால் பனங்கிழங்கு வந்து சுகர் இருந்துச்சுனாலுமே சாப்பிடலாம். நம்ம எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பனங்கிழங்கு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ பனங்கிழங்கு கிடைக்கும்போது எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. ஓகே கைஸ், ஜம்முன்னு ஒரு குளியலை போட்டு வந்தாச்சு. இன்றைய காணொலி இத்தனை முடிவடைகிறது. மீண்டும் நம்ம நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ, இலா ஃபோட்டோகிராஃபி. நன்றி, வணக்கம் மக்களே.